எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். சப்தவர் அலைய சொல்லுமா. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இன்றைக்கு தேவ செய்தி தலைப்பு என்ன தெரியுமா? தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி என்ன பண்ணணும்? கூப்பிட வேண்டும். மௌனமாக இனி இருக்க கூடாது. மௌனமாக இருக்கிற காலம் இது அல்ல. நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய தேவனை நோக்கி என்ன பண்ணணும்? கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி நம்ம ஆண்டவரை கூப்பிடணும், எந்தெந்த நேரங்கள்ல நம்முடைய ஆண்டவரை நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி லூக்கா 18:7 அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்தும் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. பாருங்க, நம்ம கூப்பிட வேண்டும் ஆண்டவரே. அடுத்து எப்படி கூப்பிடணும்னா, இரவும் பகலும் என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் இல்லையா? இரவும் பகலும் என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். சிலர் நினைக்கலாம், பகல்லாம் ஜாப் பண்றேன், நான் ராத்திரியில என்ன பண்றேன், அது எந்திரிச்சு ஜாப் பண்றதே இல்ல, நிம்மதியா தூங்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்ல. ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் என்ன பண்ணணும்? கூப்பிட வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் என்ன பண்ணணும்? நேசிக்க வேண்டும். அதே போல இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணணும்? நம்ம சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி நம்ம இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 88:1 வாசிக்கலாம். சங்கீதம் 88:1. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இங்கே பக்தனாகிய தாவீது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி என்ன பண்றேன்? நானு கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லுறாரு. அப்படி அவரை போல நாம் அனைவரும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, இரவும் பகலும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி இரவும் பகலும் தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது பிரியமானவர்களே, நமக்கு வருகிற சத்துருக்கள், நமக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற சத்துருக்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? முறியடித்து சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நம்மள ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? ரட்சிக்கப்பட உதவி செய்வார். சத்துருவின் கையில் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் காரியத்தில் ஆண்டவர் மௌனமாக இருப்பது இல்லை. அவங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும் பொழுது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அந்த சத்துருவின் கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்குவார். அந்த சத்துருவின் கையிலிருந்து நம்மளை நீங்களாக்குவார். அது எப்படிப்பட்ட சத்துருவாக இருந்தாலும் இருக்கலாம். அது எப்படிப்பட்ட சத்துருவாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்மை சத்துருவுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுத்த அவரால் மட்டுமே கூடும். பிரியமானவர்களே, வேற யாரும் சத்துரு கையிலிருந்து நம்மளை என்ன பண்ண முடியாது? விடுதலையாக்க முடியாது. நம்மை படைத்த தெய்வம். நம்ம இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் ஆனால், முழங்கால் படியிட்டு அவருடைய சன்னிதானத்தில் ஜெபிப்போம் ஆனால், மணிக்கூறுகள் அவருடைய சன்னிதானத்தில் நம்ம செலவழிப்போம் ஆனால், கண்டிப்பாக
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவா? சத்துருவின் கையிலிருந்து நீங்களாக்கி நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதில் 27வது வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தி அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீ பரலோகத்தில் இருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். கரங்களை தட்டி கத்திரமே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்படி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களுடைய முகிர்ந்த இரக்கத்தினால் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். பாருங்க, ஆண்டவரை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுகிறவருடைய காரியத்தில் ஆண்டவர் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுகிறோம். நம்ம இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் நம்முடைய காரியத்தில் ஆண்டவர் எப்படி இருப்பா தெரியுமா? கண்ணும் கருத்துமாக இருப்பார். அந்த சத்துரு தொடாதபடி, சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழுப்பாதபடி, சத்துருக்கள் நமக்கு விரோதமாக செயல்படாதபடி, சத்துரு எந்த கிரியும் நமக்கு விரோதமாய் செய்யாதபடி ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்றால், நமக்கு சத்துருக்கள் வரும் பொழுது அந்த சத்துருக்களின் கையில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை விடு நமக்கு உதவி செய்வார். நமக்கு தேவையான எல்லா வேலையும் ஆண்டவர் கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான தேவனை நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால், இரவும் பகலும் ஆராதிக்கிறவர்களாக, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும்? நம்ம இருக்க வேண்டும். அந்த குருடன் என்ன பண்ணாரு? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என்ன பண்ணாரு? சத்தமிட்டு கூப்பிட்டார் இல்லையா? எல்லாருக்கும் அந்த வேத வசனங்கள் தெரியும். எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சத்தமிட்டு கூப்பிட்டபடினாலே ஆண்டவர் என்ன பண்ணாரு? நின்று அவனை தொட்டு அவனை குணமாக்குகிறார். இதே போல நமக்கும் அநேக பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள் எது இருந்தாலும் அதை பெருசாக நினைக்க வேண்டாம். நம்முடைய விஷயங்களை நம்ம பெருசாக நினைக்க வேண்டாம். நமக்கு வருகிற வேதனையை நம்ம பெருசா நினைக்க வேண்டாம். நமக்கு வருகிற வியாதியை நம்ம பெருசா நினைக்க வேண்டாம். நமக்கு வருகிற பிரச்சனையை நம்ம பெருசா நினைக்க வேண்டாம். அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மாற்றி நம்மளை சத்துருவின் கையிலிருந்து விலக்கி நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். இப்ப நம்ம பிரச்சனையை பெருசா பார்க்க கூடாது. நம்ம கர்த்தரை தேடுகிறதுலதான் நம்ம எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்க வேண்டும். உடைய பிரச்சனையை ஒதுக்கி வைத்து விட்டு என்ன பண்ணணுமா? இரவும் பகலும் தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன பண்ணணும்? காத்திருந்து செபிக்க வேண்டும். முழங்கால் படியிட்டு செபிக்க வேண்டும். மணிக்கூறுகள் ஆண்டுடைய சன்னிதானத்தில் என்ன பண்ணணும்? செலவழிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய காரியத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நம்ம கர்த்தரை நோக்கி நாம் இரவும் பகலும் கூப்பிடுவோமானால் நம்முடைய எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுவாரு? அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவரே நிறைவேற்றி வைப்பார். அவரே எல்லா காரியத்தையும் செயல்படுத்துவார். நம்ம நின்று செயல்படுத்தணும்னு அவசியமே இல்லை. நம்ம நிக்கணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் நமக்காக நின்று இரட்சகர்களை ஏற்படுத்துவார். நமக்கு உதவி செய்ய இரட்சகர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஏற்படுத்துவார். பிரியமானவர்களை, மனித கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். நம்ம ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்குமானால் அந்த தேவ பிள்ளைக்கு மனித கண்களில் என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும்.
நம்ம இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் மனிதர்கள் நம்மளை பார்க்கும்போது அவங்க கண்கள் என்ன பண்ணும்? இரக்கம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும், தயவு கிடைக்கும். பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய தேவனை நோக்கி நம்ம என்ன பண்ண வேண்டும்? இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்றால் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நம்மளை ரட்சிப்பார். அடுத்து நம்ம இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பாருங்கள். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். கரங்களை தட்டி கத்திரி பாருங்க. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன். ஆண்டவர் என்ன செய்தார்? தாவீது பயங்கரமான நெருக்கத்தில் காணப்பட்டார். எல்லாம் நெருக்கினாங்க தாவீதை. ராஜாவும் எல்லாரும் என்ன பண்ணாங்க? தாவீதை நெருக்கினாங்க. சத்துருக்கள் பெருகி நெருக்கினாங்க. வேதனை நிறைந்த வாழ்க்கை, துக்கம் நிறைந்த வாழ்க்கை, தண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையோடு தான் என்ன பண்ணாரு? தாவீது வாழ்ந்து கொண்டிருந்தார். பிரியமா, நெருக்கம், எப்பக்கமும் நெருக்கம், எங்கிட்டு திரும்ப முடியல. அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ துக்கம், அவ்வளோ பிரயாசத்திலும் தன் தேவனை நோக்கி என்ன பண்றாராம்? கூப்பிடுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய காரியத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவா? நியாயம் செய்கிற தேவன். அவர் சத்துருக்களின் விலக்கிறவரை விடுவிக்கிற தேவன். அடுத்து நம்ம ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும் பொழுது அவர் மௌனமா இருக்க மாட்டாராம். நெருக்கத்தை எல்லாம் மாற்றுவார். இப்ப நமக்கு என்னென்ன விஷயத்தில் நம்ம நெருக்கப்படுகிறோமோ, என்னென்ன காரியத்துல நம்ம நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, அந்த நெருக்கத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். சந்தோஷமா இருக்கீங்களா? சப்தம் வர அலையிலே சொல்லுவோமா? என்னுடைய நெருக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார்னு சொல்றவங்கள ஒரு அலையிலே சொல்லுவோமா? கண்டிப்பாக நம்முடைய நெருக்கத்தை மாற்ற நம்முடைய ஆண்டவரால் மட்டுமே முடியும். பிரியமானவர்களே, நம்ம செய்யலாம் என்னன்னா, இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணணும்? கூப்பிட வேண்டும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். சத்தமிட்டு கூப்பிடணும். நம்மளால எப்படி கூப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இப்ப நீங்க என்ன நினைக்கலாம், அது எப்படி நாங்க எங்க வீட்டுல சத்தம் போட்டு கூப்பிட முடியும்? பக்கத்துல எல்லாம் ஆளுங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நம்ம அறையில இருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணணும்? சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவா? நம்முடைய நெருக்கத்தை நீக்குவார். முதலாவது சத்துருவின் கையிலிருந்து நம்மளை என்ன பண்ணுவா? விடுவிப்பார். இரண்டாவது நெருக்கத்தை நீக்குவார். ஆண்டவரே, நான் இவ்வளவு நெருக்கமா இருக்கிறேனே, இவ்வளவு நெருக்கப்படுகிறேனே, எல்லா விஷயத்திலும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி சஞ்சலப்படுகிற எத்தனையோ தேவ பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட நெருக்கத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வா? விடுவித்து அவர்களை அந்த நெருக்கத்தை எல்லாம் மாற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய விசாலத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவா? தர வல்லவராக இருக்கிறார். சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோமா? பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 1:11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் அப்பொழுது அவர்கள் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். பாருங்க, இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் என்ன பட்டாங்க? நெருக்கப்படுத்தப்பட்டாங்க. அநேகமா ஒடுக்கப்படுத்தப்பட்டாங்க. அநேக வேதனைகள், சுமைகளை கொடுத்து என்ன பண்ணாங்க? அவங்கள நெருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதுதான் நீங்க வாசித்தோம். ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்ன பண்ணாங்க? பள்ளிக்கு பெருக்கினாங்க. இதுதான் தேவ பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் நெருக்கம் வந்தாலும், எவ்வளவுதான் வேதனை வந்தாலும் தேவ பிள்ளைகள் குன்றி போக மாட்டார்கள்.
குறுகி போக மாட்டார்கள். தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? செழித்து எழும்புவார்கள். சத்தம் வரலையில சொல்லுவான், கரைகளை கட்டி கட்டளை சொல்லுவான். தேவ பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க? ஒடுக்கி போவதில்லை. ஏன்னா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மளை நெருக்கத்தை நீக்குகிற தேவன், நம்மளை விசாலதையை கொண்டு வந்து வைக்கிற தேவன், நம்மளை பழுகி பெருக பண்ணுகிற தேவன், நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிற தேவன் தான் நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிடுவதில்லை. ஆனா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், இரவும் பகலும் தேவனை நோக்கி என்ன பண்ண வேண்டும்? கூப்பிட வேண்டும். இரவும் பகலும் தேவனை என்ன பண்ணணும்? ஆராதிக்க வேண்டும். இரவும் பகலும் ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை விடுவிப்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் கூப்பிட்ட போது கர்த்தர் அவங்களுக்கு செவி கொடுத்து அவங்களை விலக்கி மீட்டு அவங்களை நெருக்கத்தை எல்லாம் மாற்றினாரோ, அதே போல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அது 11 அந்த 13வது வசனத்தை வாசிக்கலாம். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இங்க பார்க்கும் பொழுது என்ன பண்ணாங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்களை அந்த எகிப்தியர்கள் என்ன பண்ணாங்க? கொடுமையாய் வேலை வாங்கினாங்க. எவ்வளவு கொடுமைப்படுத்தி என்ன பண்ணாங்க? வேலைகளை வாங்கினாங்க. ஆனா அவங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகள். கொடுமையாய் வேலை செய்யறவங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க. இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு வேலைகளிலும் கொடுமையாய் நடத்தினார்கள். அவங்க என்ன பண்ணாங்களாம்? கொடுமையாய் நடத்தினாங்களாம். கர்ப்பிணி பெண்களை எல்லாம் வேலை வாங்குவாங்களாம், கொடுமையா நடத்துவாங்களாம். அவ்வளோ நெருக்கத்துல என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட்டார்கள். ஆனா அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த 14வது வசனத்துல சொல்லப்பட்டபடி கொடுமையாய் அவர்களை நடத்தினாங்க. இதுதான் நெருக்கம். நம்ம படுகிறதெல்லாம் ஒரு நெருக்கமே இல்லை. ஐயோ எனக்கு வீட்டுல வசதி இல்ல, வீட்டுல 2 ரூம் இல்ல, செப்பரேட் ரூம் இல்ல, நம்ம அப்படியெல்லாம் நம்ம வந்து சில நேரம் என்ன பண்ணுவோம்? கஷ்டப்படுவோம். ஆனா அதெல்லாம் ஒரு நெருக்கம் இல்ல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? அங்கு கொடுமையை அனுபவித்தார்கள், நெருக்கப்பட்டார்கள், அவதிப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் தேவனை அந்த கொடுமையை மாற்றி சந்தோஷமான பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தில் என்ன பண்ணாரு? ஆண்டவர் கொண்டு வருவதற்காக மோசையை அனுப்பி அழைத்து கொண்டு வருகிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப தேவ பிள்ளைகள் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய நெருக்கத்தை அவர் நீக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நெருக்கத்தை நீக்குவதற்கு யாராலையும் முடியாது பிரியமானவர்களே. யாராவது நான் உங்களுடைய நெருக்கத்தை நீக்குவேன்னு சொல்லி வாதம் பேச அவங்க சொல்லி ஏதாவது உதவி பண்ணுவாங்களா? யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஐயோ எங்களுக்கே பல நெருக்கமா இருக்கு, நாங்க எப்படி உங்களுக்கு உதவி பண்ணுவோம் அப்படிதான் சொல்லுவாங்க இந்த உலகத்துல. எனக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு, எனக்கும் பல நெருக்கங்கள் இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர உங்களுடைய நெருக்கத்தை நாங்க மீட்கிறோம், உங்களுக்கு நெருக்கமா இருக்குதா நாங்க உதவி பண்றோம்னு சொல்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை பிரியமானவர்களே. ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தரை நம்ம இரவும் பகலும் நோக்கி கூப்பிட்டோம் ஆனால் கண்டிப்பாக நம்முடைய நெருக்கத்தை நீக்கி நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய விசாலமான இடத்தில் வைத்து அவர் வல்லவராக இருக்கிறார். சத்தம் அறையில சொல்லுமா? அப்ப வருகிற நாட்களில் ஆண்டவர் நம்முடைய நெருக்கத்தை எல்லாம் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். அப்படி நம்முடைய நெருக்கத்தை எல்லாம் மாற்ற வேண்டுமானால் நானும் நீங்களும் என்ன பண்ணணும்? இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும், ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே எனக்கு இருந்துங்க, ஆண்டவரே என் நெருக்கத்தை மாற்றுங்க, ஆண்டவரே என் கஷ்டத்தை மாற்றுங்க, என் கண்ணீரை மாற்றுங்க என்று சொல்லி என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். அப்படி நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு மறுபடி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம தேவனை இரவும் பகலும் நம்ம கூப்பிடும் பொழுது சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நம்மளை ரட்சிக்கப்பட அவர் உதவி செய்கிறார். அடுத்து நெருக்கத்திலிருந்து நமக்கு விசாலத்தை உண்டாக்குவார். அடுத்து நம்ம ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன உதவி செய்வார் என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 34:17 வாசிக்கலாம். சங்கீதம் 34:17.
நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கரைகளை தட்டி தட்டி பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் நோக்கி கூப்பிடும் பொழுது, வாசிமா, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அப்ப நம்ம இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய உபத்திரவம் எதுவாக இருந்தாலும் அதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் நீங்களாக்கி விடுவோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்களா சந்தோஷமா சொல்லுமா? நம்ம இன்னைக்கு உபத்திரவப்பட்டு இருந்தோம்னா, நம்ம வேதனைப்பட்டு இருந்தோம்னா, நம்மள அந்த உபத்திரவத்தில் இருந்த எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை விடுதலையாக்கி நீங்களாக்கி நம்மளை ரொம்ப சந்தோஷமா சமாதானமாய் வாழ வைக்க அவரால் ஒருவரால் மட்டுமே முடிவு, பிரியமானவங்களே. அதனால் நம்முடைய உபத்திரவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நம்மளை யாராவது உபத்திரப்படுத்துறாங்களா, அதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. நம்மளை யாராவது உபத்திரவமா செயல்படுத்துறாங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களை கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களா, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? இரவும் பகலும் தேவனை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். ஆண்டவர்கிட்ட அதை சொல்ல வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் வந்திருக்கிறது, இப்படிப்பட்டதான பிரச்சனையை நான் மூழ்கி இருக்கிறேன், இப்படிப்பட்டதான உபத்திரவத்தை நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவரே என்று சொல்லி இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும், அவர் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவார்? வழி திறந்து கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் செங்கடலிலே வழியை திறக்கிறது இல்லையா? நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? செங்கடலிலே வழியை திறக்கிற தேவன். அப்ப நமக்கு வழி திறக்க மாட்டாரா? நம்முடைய வாழ்க்கையில வழி திறக்க மாட்டாரா? வாழ்க்கையில கண்டிப்பாக வழிகளை திறந்து கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதில் 26வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் அதில் 26வது வசனம். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியது என்று பாருங்க, இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியது என்றும் அடைபட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். அப்போ நமக்கு ஒரு உபத்திரவம் வரும்போது, நமக்கு ஒரு வேதனை வரும் பொழுது, நமக்கு துக்கம் வரும் பொழுது, நமக்கு சஞ்சலம் வரும் பொழுது, நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளை பார்க்கவும் மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? பார்க்கிற தேவன். ஐயோ, என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு யாருமே நம்மை பார்த்து என்ன பண்ணுவார்? நமக்கு உதவி செய்வார். மனிதர்கள் நமக்கு உதவி செய்யணும்னு தேவை. மனிதர்கள் நமக்கு உதவி பண்ணணும், நம்ம உபத்திரவத்தை மாற்றணும்னு சொல்லி நம்ம நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நானும் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மளை உபத்திரவங்களில் இருந்து விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். உபத்திரவத்திலிருந்து விடுவித்து நம்மளை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். உபத்திரவம் வரும் முன்னே அவர் நம்மளை என்ன பண்ணுவாராம்? அந்த உபத்திரவங்களிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அவர் பாதுகாத்துக் கொள்ள வல்லவரா இருக்கிறார். இங்கே தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு வருகிற உபத்திரவத்தை என்ன பண்ணாரு? ஆண்டவர் பார்த்தார், கர்த்தர் பார்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற எல்லா உபத்திரவத்தையும் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சில நேரத்துல நம்ம நல்லாதான் இருப்போம், ஆனா நம்மள என்ன பண்ணுவாங்க? சில உபத்திரப்படுத்துவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க உபத்திரப்படுத்துவாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க உபத்திரப்படுத்துவாங்க, அப்படி பக்கத்து வீட்டுல உள்ளவங்க நம்மளை உபத்திரப்படுத்துவாங்க. அது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேகர் என்ன எப்படியாவது என்ன பண்ணணும்? முறியடிக்க வேண்டும். எப்படியாவது இவங்க என்ன பண்ணணும்? இந்த பூமியில் இல்லாமல் போக வேண்டும். இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க சமாதானமா இருக்கக்கூடாது, இந்த சந்தோஷமா இருக்கக்கூடாது, இவங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? பல உபத்திரவங்களை என்ன பண்ணுவாங்க? கொண்டு செய்வார்கள். ஆனா அதை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப பார்த்து கொண்டிருந்து தன்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவங்க செயல்படுகிறதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சும்மா இருக்கவே மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்காக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவங்களிடத்துல நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். நீங்க சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன்? யுத்தம் செய்வேன். நீங்க அமைதியா இருந்தா போதும், யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நமக்கு நம்மளை உபத்திரப்படுத்துறவங்களை கர்த்தர் அவங்க பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். பிரியமானவர்களே, அவங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எழும்பி நின்று நம்மளை விடுவித்து அந்த உபத்திரவத்திலிருந்தெல்லாம் நம்மளை விடுதலை ஆக்குவார். ஆனா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இரவும் பகலும் தேவனை நோக்கி என்ன பண்ணணும்? கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நீங்க நினைக்கிறீங்களா ஒரு 10 நிமிஷம் ஜெபித்தா போதும், காலையில இல்லைன்னா நைட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணா போதும், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல பிரியமானவர்களே. நம்ம மணிக்கூறுகள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம அமர்ந்து ஜெபித்தோமானால் கண்டிப்பாக நம்மள ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நெருக்கத்தை மாற்றுவாரு, நம்முடைய உபத்திரவத்தை மாற்றுவாரு, நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். ஏன்னா நம்ம கண்ணீர் வடிக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம வேதனைப்படும் போது நம்ம கூட இருப்பார். ஒரு சகோதரி கடந்த நாட்கள்ல ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப வேதனைப்பட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளை வைத்தும் தன்னுடைய குடும்பத்தை வைத்தும் அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அந்த நேரத்துல எல்லாம் அவங்க கண்ணீர் வடித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பாங்களாம். அப்படி அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆண்டவர் என்ன பண்ணாரா? அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாராம், அவங்களுக்கு சமாதானம் கொடுத்தாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் வடித்த கண்ணீருக்கும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட எல்லா காரியத்துக்கும் எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு ஆண்டவர் மறுபடி கொடுத்தாரு, என்னை இப்ப சமாதானமா வைத்திருக்காரு, இப்ப எனக்கு சந்தோஷமா வைத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பிரியமானவர்களே, இப்ப காரணம் என்னவென்றால் கூப்பிடுகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுவதில்லை. அவரை நோக்கி கூப்பிட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்ணல? கைவிடவே இல்லை. பிரியமானவர்களே, அப்ப நம்மள ஆண்டவர் கைவிடுவாரா? ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அதுவும் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு வருகிற சகல உபத்திரவங்களில் இருந்தும் நம்மள ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? விடுவித்து நம்மளை காப்பாத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 55:16 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 55:16. நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அடுத்து இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நம்மளை விடுவிப்பார், நம்மளை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். கண்டிப்பாக ஒரு நாள்ல இரவும் பகலும் கண்டிப்பாக ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள், அது நம்முடைய கடமையாக நினைத்து நம்ம கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம மௌனமாக இருந்தோமானால் எந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவ சன்னிதானத்தில் எப்படி இருக்கணும்? கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். அடுத்து சங்கீதம் 50:15 வாசிக்கலாம். சங்கீதம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவ. அடுத்து பாருங்க, நமக்கு ஆபத்துகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணுமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இததான் ஆண்டவர் சொல்லுங்க. நமக்கு எத்தனை ஆபத்துகள் வரும், வேதனைகள் வரும், பிரயாசங்கள் வரும், துக்கங்கள் வரும், கண்ணீர்கள் வரும். அவை எல்லாவற்றிலும் என்ன பண்ணணுமா? நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். அப்படி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு யாருமே கைவிடப்பட்டதாக சரித்திரமே இல்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? விடுவித்திருக்கிறார். பல பிரச்சனைகளில் இருந்து, பல வேதனைகளில் இருந்து, பல கஷ்டத்திலிருந்து, பல கண்ணீர்களில் இருந்து, பல வியாதிகளில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? விடுவித்து அவங்களை சமாதானத்தோடு வாழ வைத்திருக்கிறார். அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்?
கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால மிக வாசித்தோம். சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், என்ன விதமான வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். ஒரு சகோதரி கேன்சர் வியாதி, ஆனா அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆண்டவரை அறியாத ஒருத்தவங்க, ஆனா அவங்களுக்கு போய் ஒருத்தவங்க சத்தியத்தை சொல்லிட்டு சொன்னாங்களா, இந்த 91 சங்கீதத்தை நீங்க என்ன பண்ணணும், வாசிக்கணும், இரவும் பகலும் நீங்க வாசிங்கன்னு சொன்ன உடனே அவங்க 2 வருஷ காலமா இந்த 91 சங்கீதத்தை வாசிட்டே இருந்தாங்களாம். அப்புறம் போய் அவங்க டெஸ்ட் பண்ணோடனே அவங்களுக்கு கேன்சரே இல்லை. சத்தம் வரலையில சொல்லுமா. இப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், எப்படிப்பட்ட கேன்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு புற்றுநோய் இல்லையா. கேன்சர் என்பது புற்றுநோய். அது ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணிடுவாங்க, இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு மோசமான ஒரு வியாதி தான் என்னது, கேன்சர். அந்த கேன்சர் வியாதியிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த சகோதரியை விடுவித்தார். காரணம் என்னவென்றால், அவங்க என்ன பண்ணாங்க, இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், இரவும் பகலும் வேதத்தை அவர்கள் வாசித்தார்கள், இரவும் பகலும் தேவனிடத்தில் என்ன பண்ணாங்க, அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் சொல்லி அவங்க ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. அப்படி ஜெபித்தபடினாலே கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அதே போலதான் என்னையும் உங்களையும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற வேதனைகள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற வியாதிகள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்களுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி கூப்பிடும் பொழுது அது என்ன பிரச்சனையா இருந்தாலும், சரீரத்துல எந்த பார்ட்ஸ்ல எந்த வியாதியாக இருந்தாலும் அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார், குணமாக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தம் வராலையே சொல்லுமா. அது டாக்டர் கூட சொல்லலாம், இதெல்லாம் இனி நல்லா ஆகாதுங்க, இது இனியெல்லாம் குணமாகாது அப்படின்னு கூட டாக்டர் கூட சொல்லலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், டாக்டரே உருவாக்கின சர்வ வல்லமையுள்ளவர். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவருடைய ஔஷதத்தை அனுப்பி நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், குணமாக்குவார். அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை என்ன பண்ணுவார், அவர் குணமாக்குகிற தேவன். அதனால நம்முடைய சரீரத்துல வருகிற வியாதிகளை குறித்து நம்ம அதை பெருசா நினைச்சு கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும் பொழுது நமக்கு கண்டிப்பாக நம்மளை விடுவித்து நம்மளை பாதுகாத்து நமக்கு உதவி செய்த வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால ஆபத்து காலத்துல என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். அப்படி கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை விடுவித்து வாசிக்கலாம். சங்கீதம் 86:5. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர். சத்தம் வரலையில சொல்லுமா. நம்மை நோக்கி கூப்பிடுகிற மேல ஆண்டவர் எப்படி இருப்பாரா, கிருபை மிகுந்தவராக இருப்பாராம். எவ்வளவு நல்ல சந்தோஷம் இல்லையா. ஆண்டவரை நோக்கி நம்ம இரவும் பகலும் கூப்பிடும் பொழுது அவருடைய கிருபையை நமக்கு என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. அவருடைய கிருபை நமக்கு போதும். என்னதான் பலவீனம் இந்த பூமியில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கி. சில சமயங்கள்ல என்னுடைய வாழ்க்கையிலே பல வியாதிகள் என்னை ஆட்கொள்ளும். அந்த நேரம்லாம் நான் ஆண்டவர் கிட்ட கேட்டு சிரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, என் கிருபை உனக்கு போதும். அப்படிதான் சொல்லுவார். அப்போ ஆண்டவர் அந்த கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அடிச்சு பார்த்தா அந்த வியாதி எப்படி மறைந்து போகும்னே தெரியாது. நான் டாக்டர் கிட்டே போக மாட்டேன். சில வியாதிகளுக்கு டாக்டர் கிட்டேயே போக மாட்டேன். ஆனா அந்த வியாதி எப்படி என்னை விட்டு மாறும் என்பதே எனக்கே தெரியாது. ஏன்னா அதனாலதான் இங்க வாசிமா சங்கீதம் 86:5. ஆண்டவரே நீ நல்லவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நல்லவர், மன்னிக்கிறவருமாயிருக்கிறார், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராக இருக்கிறீர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நம்ம மேல எப்படி இருக்கிறார்,
கிருபை மிகுந்தவரா இருக்கிறோம். நமக்கு கிருபைகளை கொடுப்பார் பிரியமானவர்களே. வரங்களை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார். நம்ம மேல அவருடைய கிருபை மிகுதியாக இருக்கும். ஆனா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் என்ன பண்ணணும்? கூப்பிட வேண்டும். ஆனா நம்ம சில நேரத்துல என்ன பண்றோம்? மற்ற காரியங்களுக்கு, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அதிக நேரத்தை என்ன பண்றோம்? செலவழிக்கிறோம் இல்லையா? சமைப்பதற்கு அதிக நேரத்தை செலவழிக்கிறோம், செல்போன் யூஸ் பண்றதுக்கு அதிக நேரத்தை செலவழிக்கிறோம், உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? அதிக நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சன்னிதானத்துல எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் என்பதை நம்ம நிர்ணயித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இதயத்துக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? மணிப்பூர்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் செலவழிக்க வேண்டும். மற்ற நேரங்களுக்கு நம்ம செலவழிக்கணும். கண்டிப்பாக நம்ம சமைப்பதற்கு நேரத்தை செலவழிக்கணும், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு நம்ம நேரத்தை பண்ணணும், நம்ம வேலை அதிகமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நேரத்தை செலவழிப்பதற்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனா நமக்கு சில நேரத்துல என்ன பண்ணும்? சத்ரு ஜெபிக்க விடாதபடி, வேதத்தை வாசிக்க விடாதபடி, இரவும் பகலும் தேவனை தேட விடாதபடி பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இப்ப நம்ம பிரச்சனைகளை பெருசாக நினைத்து விட்டோமானா நம்மளால என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, இரவும் பகலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்க முடியாது. நம்முடைய பிரச்சனைகளை நம்ம பெருசாக எடுக்காமல் அதை ஒதுக்கி வைத்து விட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்க வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு வேதனை வந்துருச்சா, பிரச்சனை வந்துருச்சா, வியாதி வந்துருச்சா, கஷ்டங்கள் வந்துருச்சா, அதையெல்லாம் மாற்றி வைத்து விட்டு அதையெல்லாம் விட நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கு. இந்த உலகத்தில் நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றை விட நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் பெரியவராக இருக்கிறார். அப்ப பெரியவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம பயப்படணும் அவசியம் இல்லை. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் மலை போல வந்தாலும் அதை பனி போல உருகி போக ஆண்டவர் பண்ணிடுவோம். அது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும், பெரிய மலை மாதிரி வந்து நமக்கு முன்பாக நின்றாலும் அதை பனி போல உருகி ஓட ஆண்டவர் என்ன செய்வார்? உதவி செய்வார் தெரியுமானே. ஆனால் நாமும் நீங்களும் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இரவும் பகலும் அவரை நோக்கி என்ன பண்ணணும்? கூப்பிட வேண்டும். நீங்க ஒரு நேரத்தை என்ன பண்ணணும்? ஒதுக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக. பகல்ல இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், இரவுல இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்துல வேற எதற்கும் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அந்த நேரத்தை வேற எதுக்கும் கொடுக்கக்கூடாது. அந்த நேரத்தை ஜெப நேரமாக வைத்துக் கொண்டு அப்படி இரவும் பகலும் நீங்க ஜெபித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பையை நீங்க என்ன பண்ண முடியும்? காண முடியும் தெரியுமானவர்களே. ஜெபிப்பவர்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. ஜெபிப்பவர்கள் தோற்று போயிருக்காங்களா? தோற்று போனதே இல்லை. தாவீது என்ன பண்ணாரு? 3 வேளை தன்னுடைய ஆண்டவரை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அதனால அவர் ஜெயம்தான் பெற்றார் புரியுமானவர்களே. அதே போல நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? தேவனுடைய சன்னிதானத்தில் ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தை நம்ம ஜெபிக்க வேண்டும். இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் ஜெபிக்கிறதுக்குதான் நேரத்தை ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? அந்த டைம் வச்சு வைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற காரியங்கள்ல அந்த டைம் என்ன பண்ணக்கூடாது? மற்ற காரியங்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது பிரியமானவர்களே. அப்படி நம்ம கொடுக்காம நம்ம ஜெபித்து பாருங்க, உங்க குடும்பத்துல ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். அப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்றால் அவருடைய கிருபையை நமக்கு அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபை பெருந்து பொறிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து பாருங்க, சங்கீதம் 91:15 வாசிக்கலாம். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் கேட்கக்கூடாதவும், அவருடைய காதுகள் மந்தமாக இல்லை, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கைகள் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய காதுகள் மந்தமாகவும் இல்லை. நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக. என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடாதா?
என் பிள்ளை என்னை நோக்கி பார்க்காதா, என் சன்னிதானத்தில் அமராதா, என்னிடத்தில் ஜெபிக்காதா என்று சொல்லி ஏக்கமோடு பார்க்கிறவர் தான் பிரியமானவர்களே நானும் நீங்களும் ஆராதிக்கிறது. நம்ம எல்லாரும் அவருக்கு எப்படிப்பட்டவங்க? செல்ல பிள்ளைகள். உங்க குழந்தை சிறு குழந்தையா இருக்கும் பொழுது அது பேச பழக தொடங்கின உடனே ஐயோ என் அம்மான்னு கூப்பிடாதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? ஆசைப்படுவோம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் என்னை அம்மான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுவோம். தாத்தான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுவோம். அப்போ தாத்தான்னு கூப்பிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அம்மா அம்மான்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். எப்ப என் பிள்ளை எனக்காக காத்திருக்கும், எப்ப என்னுடைய சன்னிதானத்தில் என் பிள்ளை வந்து அமரும், எப்ப என் பிள்ளை என் சன்னிதானத்துல என்னை குறித்து என்கிட்ட விண்ணப்பம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளை பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம ஜெப நேரத்தை எல்லாம் தள்ளி தள்ளி விட்டுட்டு நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவா? துக்கத்தோடு இருப்போம் இல்லையா? சந்தோஷமா இருப்பாரா? நம்ம ஜெபிக்காம இருந்தா? ஒரு நாள்ல காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்முடைய இஷ்டமான காரியங்களை எல்லாம் நம்ம செய்துட்டு ஜெபத்துக்கு நேரம் கொடுக்காமல், வேதம் வாசிப்பதற்கு நேரத்தை கொடுக்காமல் நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரா? நம்மளை பார்த்து என்ன பண்ணுவா? துக்கப்படுவா. ஐயோ என் பிள்ளைக்கு எவ்வளவு விடுதலை கொடுத்தேன், என் பிள்ளைக்கு எவ்வளவு சமாதானத்தை கொடுத்தேன், என் பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தேன், என் பிள்ளைக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கொடுத்தேன். ஆனா ஒரு நாள்ல ஒரு நிமிஷம் கூட என்னுடைய சன்னிதானத்துல என்ன பண்றது இல்ல, அமர்வது இல்லை, ஜெபிப்பது இல்லை, என்னை தேடுவது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சங்கடப்படுவாரு, மன துக்கத்தோடு இருப்பார். ஆனா என்னையும் உங்களையும் குறித்து ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? மன துக்கத்தோடு இருக்கக்கூடாது. என் பிள்ளையா ஜெப நேரத்துல என்னை நோக்கி ஓடி வருவாள், என்னை நோக்கி ஜெபம் பண்ணுவா, என்னை நோக்கி கூப்பிடுவா, அப்பா பிதாவே சொல்லி என்ன பண்ணுவா? என்னை நோக்கி கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணணும்? நம்மளை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுகிறவரா இருக்கணும். இல்ல வேற எதுக்குமே நேரத்தை ஒதுக்காது, வேண்டாத காரியத்துக்கு நேரத்தையே ஒதுக்காது, என்னை நோக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணணும்? நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும் பிரியமானவர்களே. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணுமா? இரவும் பகலும் தேவனை நோக்கி என்ன பண்ணணும்? கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். நம்ம கூப்பிடும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை விடுவித்து வச்சுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நம்மளை ஆபத்திலிருந்து தப்புவித்து கனப்படுத்துவார். சத்தமரலையில சொல்லுமா, இந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆபத்திலிருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை கனப்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி. எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை! ஆண்டவரா நம்மளை பார்த்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை பிரியமானவர்களே, நம்ம சோர்ந்து போன அவசியமே இல்லை. ஆனா நம்ம தேவனை தேடாம கூப்பிடாம இருக்கிறதுனாலதான் சில ஆபத்துகள், சில வேதனைகள் நம்ம என்ன பண்ணது? தாக்கி விடுகிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவங்களுடைய காரியத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த ஆபத்தில் இருந்தெல்லாம் தப்புவித்து கனப்படுத்துவார். நம்ம எல்லாம் வண்டியில போகும் பொழுது எத்தனை ஆக்சிடென்ட்கள் நினைச்சு பாருங்க. வாழ்க்கையில எல்லாம் எத்தனையோ ஆக்சிடென்ட்கள் வந்திருக்கு. எத்தனையோ நேரம் நம்ம மறித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். ஐயோ இந்த ஆக்சிடென்ட்ல கண்டிப்பா நான் இறந்துருவேன் அப்படிதான் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? நம்மளை தப்பு வைத்திருக்கிறார், நம்மளை விடுவித்து இருக்கிறார். ஆபத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? நம்மளை காப்பாற்றிருக்கிறார். கடந்த நாட்கள்ல நாங்க ஊழியத்துக்கு போயிட்டு ஒரு 7 மணி இருக்கும். சாமுவேல் பிரதருடைய வீட்டுல பிரேயர் பண்ணிட்டு கீழே இறங்கி வரும்போது பாஸ்டர் தான் முன்னாடி நடந்து வராங்க. ஒரு நல்ல பாம்பு வருது, வந்து அப்படியே பாஸ்டருடைய கால்ல ஏறிடுச்சு. பாஸ்டர் அப்படியே காலை உதறிட்டு என்ன பண்ணீங்க? அந்த செருப்புலயே அந்த பாம்பை மிதிச்சிட்டு இருக்காரு. நான் கீழே இறங்கி போறேன். போகும்போது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது காலை எடுக்கிறாரு, பாம்பு அப்படியே இதாயிட்டு மறுபடியும் அந்த செருப்பு காலிலேயே அந்த பாம்பை என்ன பண்ணாரு? கொல்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆனா அந்த இருட்டுக்குள்ள அந்த பாம்பு கடிச்சிருந்தா என்ன ஆகும்? நினைச்சுக்கோங்க, அது நல்ல பாம்பு கடிச்சா எப்படி இருக்கும்? விஷம் அதிகமா இருக்கும்.
நல்ல பாம்பு கடிச்சா விஷம் அதிகமா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுகிற ஒரு விதத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற காரியத்துல ஆண்டவர் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசிகள் எத்தனையோ பேர் பாம்புகளை பார்த்துருந்தாங்க. பாம்பு வந்திருக்கு, வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கு. எங்களுடைய வீட்டுல எல்லாம் 3-4 பாம்பு, பெரிய பெரிய பாம்பு கிச்சன்ல சமையல் பண்ற இடத்துல எல்லாம் இருந்திருக்கு. ஆனா அது டச் பண்ணதும் இல்ல, நம்மள அது கடிச்சதும் இல்ல. அப்படி எல்லாம் ஆண்டவர் காப்பாற்ற காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறன. நம்மை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அமைதியாக இருக்காம ஆபத்து வரும்போது நம்மளை தப்பு வைத்து, நம்மளை கனப்படுத்தி, நம்மளை விடுவித்து அவர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணணும்? நம்ம இரவும் பகலும் இருக்கணும். வேண்டாத காரியங்களுக்கு, டிவிக்கு முன்பாகவோ, செல்போனுக்கு முன்பாகவோ, வேண்டாத கிளை பேச்சுகளுக்கு முன்பாகவோ நம்முடைய நேரத்தை செலவழிக்காமல் நம்மை படைத்த தேவனை நோக்கி இரவும் பகலும் என்ன பண்ணணும்? நம்ம கூப்பிடுகிறவர்களாக இருந்தோமானால் கண்டிப்பாக ஆபத்து வரும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? விடுவித்து காப்பாற்றி நம்மளை கனப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும்? ஆண்டவரை கூப்பிடுவதற்கு சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. ஆண்டவரை கூப்பிடுவதற்கு சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு மறந்து விடக்கூடாது. ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு அசால்ட்டாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த வேலையை செஞ்சுட்டு கூப்பிடலாம், இந்த வேலையை செஞ்சுட்டு ஜெபம் பண்ணலாம், இந்த வேலையை செஞ்சுட்டு ஜெபம் பண்ணலாம்னா அப்புறம் வேலையை பிரேயரே பண்ண முடியாது. ஏன்னா வேலை செஞ்சு என்ன பண்ணுவோம்? டயர்ட் ஆயிடும். நான்லாம் பாருங்க, பிரேயர் டைம் ஆனா சில வேலைகள் இருந்தா அந்த வேலையை தொடவே மாட்டேன். அதுக்கப்புறம் பிரேயர் முடிஞ்ச பிறகு அது எவ்வளவு பெரிய வேலையானா அதை அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்? பிரேயருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். பிரியமானவர்களே, ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க? இப்ப வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு பிரேயர் அப்படின்னு சொன்னா, எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேயருக்கு வரணும். ஏன்னா வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் பிரேயருக்கு வரணும். அப்படி இல்லவே இல்லை. நம்ம முதலாவது கர்த்தருக்கு டைம் கொடுக்கணும். இப்படி ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? முதலாவது டைம் கொடுக்கணும். இன்னைக்குதான் அந்த புதிதா வந்த சகோதரி 9:45 வந்துட்டாங்க. அவங்க எவ்வளவு தூரம் தெரியுமா? நம்ம ஊர்ல இருந்து எத்தனையோ கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்காங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து 9:45 2 குட்டி பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஆண்டவர் மேல உள்ள வாஞ்சை, அந்த ஆண்டவர் மேல உள்ள தாகமோ. 10 மணிக்கு பிரேயர் ஆரம்பிச்சுவாங்க, நம்ம 9:45 போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வாஞ்சியோடு கூட 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்தாங்கன்னா அந்த தாகத்தை ஆண்டவர் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில ஆபத்துகள் வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கை கொடுப்பார், விடுவிப்பார், உங்களை கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, இப்ப நம்மளும் பிரயாசப்படுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. கர்த்தருக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கும் பொழுது, கர்த்தருக்காக சமயத்தை ஒதுக்கி வேலைகள் எல்லாம் விட்டு நம்ம ஆண்டவரிடத்தை ஓடி வரும் பொழுது, நம்மளுக்கு ஆபத்து காலம் வரும் பொழுது அதில் தப்புவித்து நம்மளை கனப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சத்தம் ஒரு அலையில சொல்லுமா? சந்தோஷமா ஒரு அலையில சொல்லுமா? நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் சொல்றவங்களா ஒரு அலையில சொல்லுமா? பாருங்க, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். யாருக்கு தெரியுமா? நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறது. அதான் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே சொல்றாரு, மகளே நீ என்னை நோக்கி கூப்பிடு, மகனே நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாவும். நம்ம அறியவே மாட்டோம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். நமக்கு எட்டவே எட்டாது சில காரியங்கள். ஐயோ இது எனக்கு எட்டவே எட்டாதே, இது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி நமக்கு எட்டாத காரியங்களே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு தரும். ஏன்னா நம்ம அதை ருசிச்சிருக்கோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கோம்? அதை ருசிச்சிருக்கோம். ஐயோ நமக்கு எட்டாகுது, ஐயோ நான் இந்த காரியத்தை எப்படி எட்டுனே நினைக்கலையே. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? எனக்கு இதை தந்திருக்கிறார். சில பாருங்க, நம்ம பசியில ஒரு கனியுள்ள ஒரு மரத்துல போய் மரத்து கடியில நம்ம நிக்கிறோம். மேல எல்லாம் நல்லா கனி இருக்குது, ஆனா நம்மளால பறிக்க முடியல, எட்டவே முடியல. ஆனா பசி, இப்படியாவது ஒரு பழம் நமக்கு வேணும், ஆனா பசிக்குது. ஆனா என்ன பண்ண முடியும்? ஏறி நம்மளால பறிக்க முடியல. அந்த பழம் எப்படி இருக்கு? எட்டாவது உயரத்தில் இருக்கு.
அந்த நேரம் யாராவது வந்து அந்த மரத்துல ஏறி அந்த பழத்தை பறித்து உங்க கையில கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சங்கடமா இருக்குமா? நீங்க அமர்ந்திருக்கிறத பார்த்தா எனக்கெல்லாம் சங்கடமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த எட்டாத சாப்பிடணும்னு ஆசை. யாராவது வந்து பழத்தை பறித்து கையில இருந்தாங்க நீங்க சாப்பிடுங்க சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும் தெரியுமாங்களே. இதை போலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? செய்வாரு. நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுற காரியத்துல ஆண்டவர் அமைதியா இருக்கவே மாட்டாரு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியங்களை அவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு அறிவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு இரவும் பகலும் நம்மை நோக்கி கூப்பிடுற காரியத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தும் அவர் நியாயம் செய்யாம இருக்க மாட்டார். நியாயம் செய்து நம்மளை நீங்களாக்கி, நம்மளை ரட்சித்து விடுவித்து, நம்முடைய உபத்திரவங்களை மாற்றி, நமக்கு கிருபையை அளித்து, ஆபத்து காலத்தில் நம்மளை விடுவித்து, நம்மளை பாதுகாத்து, நம்ம அறியாததும் கெட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவித்து நம்மளை சந்தோஷமாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவன் தாங்க நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். அதனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளும் தீர்மானம் எடுக்கணும். இவ்வளவு நாட்கள் நீங்க இரவும் பகலும் ஜெபிக்காம இருந்திருப்பீர்கள். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இனி நான் வந்து நைட்ல இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் ஜெபிப்பேன் ஆண்டவரே. பகல்ல இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் ஜெப நேரத்தை ஒதுக்குவேன் ஆண்டவரே. அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் அதை மாற்றி வைத்து உங்களுடைய சன்னிதானத்தில் இரவும் பகலும் கூப்பிடுகிற ஒரு மகளாக, கூப்பிடுகிற ஒரு மகனாக நான் வாழ்வேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அர்ப்பணிக்கணும். பிரியமானவர்களே, நம்ம அப்ப அர்ப்பணித்து செபிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.